ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் இப்ப நம்ம இந்த கரூர்ல கோயில் நிலங்களை எல்லாம் ஆட்டைய போடுகிறார்கள்ங்கக்கூடியது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இப்போ அதுல என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அது தொடர்பாக ஹிந்து அடையாளங்களை வீட்டில் பூட்டி வைக்க வேண்டும் என்று சொன்ன திரு அண்ணாமலை அவர்களும் அந்த விஷயத்துக்காக ஒரு ட்வீட் போட்டார். அதுக்கு இப்போ வந்த உடனே அது இப்போ நீதிமன்றத்தில் திரு அல்லிக்குட்டை ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதற்காக ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறார். ஸோ இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்த உடனே இப்போ ஹிந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருக்கார். அவர் பேட்டியில ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். என்ன சொல்லி இருக்கார் அப்படின்னா, மொத்தம் 3084.95 ஏக்கர், ஆனால் அதுல 2024 ஏக்கர் கோயில் நிலங்கள், அதுக்கு மட்டும்தான் பட்டா கொடுக்க கூடாதுன்னு நாங்க சொன்னோம். அதுக்கு யாரும் பட்டா, அதுக்கு 0 இதை அப்படியே தான் நீடிக்கும், பாக்கி உள்ளதைத்தான் நாங்க அதுல இருந்து ரிலீஸ் பண்ண சொல்லி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்ப அவர் ஒரு விளக்கம் கொடுத்து ஒரு பேட்டி வந்திருக்கிறது. இதே விஷயத்தை தான் இவங்க கோர்ட்லயும் தமிழ்நாடு அரசு அபிடவிட்டாக போட்டு இருக்கிறதுங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த பேட்டி அவர் கொடுக்கறத பத்தி நமக்கு அதுல எந்த ஆட்சேபனும் இல்லை. ஏன்னா பொய் சொல்றதை பத்தி யோசிக்காதவர்கள் என்ன வேண்டும் என்றாலும் பேசலாம். ஆனால் இந்த அவர் ஒரு அமைச்சராக இருக்கிறார். அப்ப அந்த பேட்டி கொடுக்கும் போது என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இப்படி கரூர்ல கோவில் நிலங்களை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல இதை பத்தி பல சட்டங்கள் எல்லாம் பார்க்க வேண்டும். 1963 இனாம் அபாலிஷன் ஆக்ட் இருந்தது. அதெல்லாம் சொல்லி விட்டு இப்படி நயினார் அண்ணன் இப்படி எல்லாம் போடுறாரு. அப்படி இனாம் சட்டம் என்று ஒன்று இருந்து அதை பத்தி அவருக்கு தெரியுமா என்று தெரியாது. அதாவது இவர் அப்படி சர்க்காஸ்டிக்கா சொல்றாராம். அதாவது இனாம் சட்ட ஒழிப்பு சட்டம் அப்படி இவருக்கு இருக்கான்னு தெரியாது. அதாவது ஏதோ அந்த ஆளுக்கு எதுவும் தெரியாத மாதிரியும் இவர் பெரிய ஞானி மாதிரியும் இவருக்குள்ள பேட்டியில அவர் பேசுறார். துரதிருஷ்டம் பெரிய எதிர் கேள்விகளும் அன்று நிருபர்களிடமிருந்து வரவில்லை. 1963 அநேகமா எனக்கு தெரியாது, அவர் அந்த வருஷம் பிறந்திருக்கலாமா இருக்கலாம் நயினார், இல்லைன்னா 1-2 வருஷம் முன்ன பின்ன இருக்குமா இருக்கும். ஸோ அதனால அவருக்கு அது தெரியாமல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நான் எடுத்துக்கொண்டாலும், துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இல்ல, இனாம் அபாலிஷன் ஆக்ட் கூட ரமேஷுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா அந்த அபாலிஷன் ஆக்ட் முடிஞ்சு பல தசாப்தங்கள் கழிஞ்சுதான் அவர் பிறந்திருக்கார். ஆனா அவர் துறையிலேயே கையெழுத்து போட்ட சர்க்குலர் கூட தெரியாத இவர் அவரை பார்த்து சொல்ல என்ன யோக்கியதை இருக்குங்கிறது என்னோட கேள்வி. ஏன்னா 1963 இருந்த இனாம் அபாலிஷன் சட்டம் நயினாருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன் அப்ப ரமேஷுக்கு அவர் துறையில வெளியிட்ட இந்த ஆர்டர் தெரியாம இருந்ததுன்னா, இன்னும் சொல்ல போயாச்சுன்னா ஜூலை மாசம் 9ஆம் தேதி உள்ள ஆர்டர், இன்னைக்கு நமக்கு 15ஆம் தேதி, 8 நாளைக்கு முன்னாடி, நேற்றுக்கு அவர் பேட்டி கொடுத்திருக்காரு 14ஆம் தேதி, என்ற 7 நாளைக்கு முன்னாடி இவர் டிபார்ட்மெண்ட்ல கையெழுத்து போட்ட ஆர்டரே தெரியாத இவரு 63 வருஷம் முன்னாடி உள்ள ஆர்டர் அவருக்கு தெரியாமல் இருப்பதற்கு நியாயம் இருக்கலாம்னு பேசுறார். நல்லா கவனிக்கணும். அந்த ரமேஷ் அவர்களுக்குள்ள பேட்டியில என்ன சொல்றாருன்னா, 3080 சில்லற ஏக்கர், அல்ல 2020 சில்லற ஏக்கருக்கு எக்காரணம் கொண்டும் 0 இதுக்கு நாங்கள் மாற்ற மாட்டோம். இதுல பிரச்சனைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாம் கிளியரா இருக்கக்கூடிய 1000 சில்லற டாக்குமெண்ட்டை தான் நாங்க மாத்த போறோம்னு. ஆனா 9/7/2026 இவர் அமைச்சராக இருக்கக்கூடிய அறநிலையத்துறை, இந்த அறநிலையத்துறையின் ஆணையராக இருப்பவர் டாக்டர் டி.ஜி. வினய் ஐஏஎஸ், இவர் தான் அதுக்கு டைரக்டரா இருக்கார். அவர் வெளியிட்ட ஆர்டர் இது. இந்த ஆர்டர்ல அவர் ரொம்ப தெளிவாக இவங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் கரூர், இணை ஆணையர் திருப்பூர், இவங்களுக்கு அவரு அனுப்புற லெட்டர். இந்த லெட்டர்ல என்ன சொல்லியிருக்காங்க, புகழிமலை பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், இந்த கோயிலுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய 214.29 ஏக்கர், அதுக்கெல்லாம் இவர்கள் தடை நீக்கம் செய்கிறார்கள்னு சொன்னதுக்குள்ள லிஸ்ட் இவர் கொடுத்திருக்கார். 214 ஏக்கர். அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில் கரூர், இதுல 204.52 ஏக்கர். அருள்மிகு ரவீஸ்வரர் சுவாமி திருக்கோவில் குச்சிப்பாளையம் 132.49 ஏக்கர். அருள்மிகு விக்ருதீஸ்வரர் திருக்கோயில் வெஞ்சமாங்கூடலூர், அதுக்கு 2533.65, மொத்தமா சேர்ந்து 3084.95 ஏக்கர் இதற்கு நீக்கம் செய்ய வேண்டும்னு சொன்னது
இந்த அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களுக்குள்ள டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஆணையர் எழுதியிருக்கிறார். இதே விஷயத்த இப்ப நான் கேட்கிறப்ப 7 நாளைக்கு முன்னாடி உங்க துறையில போட்ட ஆர்டர் தெரியாமத்தான் இவர் இப்ப இந்த பேட்டியை கொடுத்தாரு. நீங்க கேட்கறே இல்ல 63 உள்ள சட்டம் அவர் நயினாருக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது அப்படின்னு இவர் ஏதோ நக்கலை அடிக்கிறாரா. அது நக்கலா இல்லை, ஒருத்தனுக்கு தெரியாம இருக்கிறது கூட, அறியாமையில் இருப்பது கூட தப்பு இல்லை. ஆனா இது அயோக்கியத்தனம். சொந்த டிபார்ட்மெண்ட்ல போட்டிருக்கிற ஒரு ஆர்டரை பிரஸ்ல நாட்டு மக்களுக்கு முன்னாடி இப்படி இல்ல, இதுல நாங்க 1000 சொச்சம் ஏக்கருக்கு தான் வில்லங்கம் இல்லாத நிலத்துக்கு கொடுக்க போறோம், பாக்கிக்கு நாங்க கொடுக்க போறது இல்ல, அது எக்காரணம் கொண்டு நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஆர்டரை போட்டு மக்கள் முன்னாடி புழுகி இருக்கிறீங்களே, இதுதான் அயோக்கியத்தனம். அவர் தெரிஞ்சு சொன்னார் தெரியாம சொன்னார்னு நயினாரை பத்தி நான் போக விரும்பல. ஆனால் அந்த வார்த்தையை சொல்லுவதற்கு இந்த அயோக்கியருக்கு இதுக்கு தகுதி இருக்கிறதா என்பதுதான் நமது கேள்வி. இப்ப இதே விஷயத்தை தான் இந்த ஹிந்து உணவர்லாம் வீட்டுக்குள்ள காட்ரேஜ் லாக்கர்ல பூட்டிக்கிட்டு வரணும்னு என்ன சொல்றாருன்னா, பல காலமாக இவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட மாதிரியான அவருக்குள்ள ட்வீட்ல அவர் சொன்னார். அதாவது என்ன அப்படின்னா, இந்த பத்திரப்பதிவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார். அப்ப இந்த ஆர்டர் அவர் படிக்காமத்தான் சொன்னாரா? சரி, இப்ப ரமேஷ் அவர்கள் சொல்லி இருக்காரு, இது அப்ப இது கோயில் நிலமா இல்லையா? இதுல 2000 சொச்சம் ஏக்கர் தான் கோயில் நிலம்னா 3000 சொச்சம் ஏக்கருக்கு கோவில் நிலம்னு சொல்லி நான் அந்த 2000 சொச்சம் சொல்லல 1000 சொச்சம் தான் சொன்னேன் அப்படின்னு இன்னைக்கு இந்த அமைச்சர் சொல்லி இருக்கிறாரு. அப்ப இந்த ஏமாற்றத்திற்கு, இந்த மக்களை ஹிந்துக்களை ஏமாற்றக்கூடிய இந்த சதி செயலுக்கு அண்ணாமலை துணை போயிருக்கிறாரா அப்படிங்கக்கூடிய கேள்வியும் இதற்கு முன்னாடி எழுகிறது. அதனால இப்ப கோர்ட்லயும் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க 1000 சொச்சம் இதுக்கு தான் சொல்லியிருக்கோம்னு. ஆனால் அந்த கேஸ் போடப்பட்டது என்பது இந்த ஆர்டரின் அடிப்படையில். இந்த ஆர்டர்ல நீங்க 3000 சொச்சம்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ டிபார்ட்மெண்டே கோர்ட்ல பொய் சொல்லுதுன்னா இது பெர்ஜுரியா இல்லையா? அப்போ நீதிமன்றத்தை அவமதித்து திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியாமல் செய்து அயோக்கியத்தனத்தை செய்தது முந்தைய அரசுன்னா, கோயில் சொத்தை ஆட்டைய போடுவதற்கு நீதிமன்றத்தில் பொய் சொல்லக்கூடியது இந்த தாவேக்கா அரசு. ஆக மொத்தத்துல ஹிந்துக்கள் இன்று அனாதையாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதனால தயவு செய்து ஹிந்துக்கள் எல்லாம் உங்கள் உணர்வை காட்ரேஜ் லாக்கருக்குள்ளும் திண்டுக்கல் பூட்டை வைத்து பூட்டி வீட்டுக்குள் வைக்காமல் இந்த உணர்வுடன் நீங்கள் மனிதர்களாக இந்த மோசடி கும்பலுக்கு எதிராக களமிறங்க வேண்டும். ஹிந்து கோயில்களை பாதுகாக்க நாம் முன்வர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.